உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் பாலாறும் தேனாறுமா ஓடப்போகிறது என எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா விமர்சித்து பேசியுள்ளார். மதுரை ஒத்தக்கடை அருகே திருமோக்கூரில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவுமான ராஜன் செல்லப்பா தலைமையில் மதுரை கிழக்கு வடக்கு தெற்கு ஒன்றிய கழக வளர்ச்சிப் பணிகள் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் பாலாறும் தேனாறுமா ஓடப்போகிறது எனவும், உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே முதலமைச்சர் அதிகாரத்துடன் செயல்பட்டு வந்ததாகவும், தற்போது அதிகாரப்பூர்வமாக துணை முதலமைச்சர் என அறிவிக்கப்பட்டுள்ளார் எனவும் விமர்சித்து பேசினார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவது கடினமல்ல எனவும், அதிமுக ஒரு பீனிக்ஸ் பறவை, தோல்விகளை கடந்து வெற்றியை ஈட்டும் என கூறினார். மதிப்பிற்குரிய உதயநிதி அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்த பிறகு இங்கே மிகச்சிறப்பாக பாலாறும் தேனாறும் ஓடப் போகிறதா, இல்லது மதுரைக்கு ஏதாவது புதிய திட்டம் அறிவிக்கப் போகிறாரா? நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் மதுரைக்கு புதிய, அவர் ஏற்கனவே துணை முதலமைச்சரோட முதலமைச்சருக்குரிய அதிகாரத்தை தானே அவர் வைத்திருந்தார். இப்போதுதான் அவர் பலவீனமாயிருக்கிறார். எல்லா அமைச்சர்களும் அவரிடம் போய் தான் அடிபணிந்து தங்களுடைய செயல் திட்டங்களை, தங்களுடைய செய்திகளை, தங்களுடைய விழா நிகழ்ச்சிகளை சொன்னார்களே தவிர, இதுகாரம் மதிப்பிற்குரிய ஸ்டாலின்ட்ட யாரும் போல. இது வரைக்கும் சொல்ல போனா முதலமைச்சர் பொறுப்புல அதிகாரம் வைத்த உதயநிதி அவர்கள் இன்றைக்கு துணை முதலமைச்சராக, அதிகாரமில்லாத துணை முதலமைச்சராக, அரசு அங்கீகாரம் இல்லாத துணை முதலமைச்சராக, அந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே அந்த துணை முதலமைச்சர் என்ற பதவி அங்கீகாரம் இல்லாத அந்த துணை முதலமைச்சர் பதவிக்கு இறக்கப்பட்டிருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆளும் மாநிலங்களில் மது கொள்கை என்றால் என்னவென்று தெரிவிக்க வேண்டும் என திருச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி. கே. வாசன் பேட்டியளித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி. கே. வாசன் கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடுவதற்கான முழு அதிகாரம் தமிழக அரசிடம் உள்ளதாகவும், மக்கள் நலனை விரும்பினால் தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடலாம் என்றும் கூறினார். மேலும் இந்தியா கூட்டணியில் உள்ள அகில இந்திய கட்சித் தலைவர்கள் அவர்கள் கட்சி ஆளும் மாநிலங்களில் மதுவிலக்கு கொள்கையை முன்னெடுக்கட்டும் என்றும் கூறினார். தமிழக அரசின் தவறான கல்விக் கொள்கையால் தமிழகத்தில் உள்ள 30,000க்கும் அதிகமான ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும், தமிழக அரசு தன் சொந்த நிதியிலிருந்து ஆசிரியர்களுக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் கூறினார். மதுக்கடைகளை தமிழகத்திலே மூடுவதற்கு தமிழக அரசினுடைய கையிலே அதிகாரம் இருக்கிறது. தமிழக மக்களுடைய நலன், உடல் நிலை முக்கியம் என்று கருதினால் மதுக்கடைகளை தயவு கூர்ந்து மூடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று கூறும் கட்சிக்கு சளைத்தவர்கள் அல்ல. கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா மூப்பனாருடைய கொள்கையே மதுவில்லா தமிழகம்தான். சுமார் 30,000 ஆசிரியர்களுக்கு மேல் ஊதியம் கொடுக்காமல் அவர்களை அலக்களித்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் தமிழக அரசினுடைய தவறான கல்விக் கொள்கை. அவர்கள் அதில் பிடிவாதம் பிடித்து கொண்டு ஆசிரியருடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக தமிழக அரசு தங்களுடைய நிதியிலிருந்து ஆசிரியர்களுக்கு ஊதியத்தை முறையாக கொடுக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் தீர்த்தமலை வனப்பகுதியில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட கணவன் மனைவியின் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த மாம்பாடி வனப்பகுதியில் தீர்த்தமலை சரக வன காப்பாளர் குப்புசாமி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது வேடியப்பன் கோவில் அருகே அடையாளம் தெரியாத 2 மனித எலும்புக்கூடுகள், சேலை, ஆணின் உடுப்புகள் மற்றும் விஷ பாட்டில் ஆகியவை இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து இதுகுறித்து அரூர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதன்படி சம்பவ இடத்திற்கு வந்த அரூர் காவல்துறையினர் எலும்புக்கூடுகள் மற்றும் உடைமைகளை மீட்டு பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் கடந்த 13/5/2024 அன்று வீட்டை விட்டு சென்ற தாய் தந்தை வீடு திரும்பவில்லை என அரூர் அடுத்த வேப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் அரூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். இந்த வழக்கின்படி முருகனை வரவழைத்து கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மற்றும் உடைமைகளை காண்பித்த போது முருகன் இவர்கள் தனது தந்தை மற்றும் தாய்தான் என்று கூறியிருக்கிறார்.
இவர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்ததாகவும், குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டனரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இறந்தவர்களின் தலைமுடி, பற்கள், மண்டை ஓடுகளை உடற்கூறு ஆய்விற்காக சென்னைக்கு அனுப்பி ஆய்வு செய்த பிறகுதான் இறந்தவர்கள் முருகனின் தந்தை மற்றும் தாயா அல்லது வேறு நபர்களா என்று அதிகாரப்பூர்வமாக தெரியப்படும் என்று அரூர் காவல் ஆய்வாளர் செந்தில் ராஜ்மோகன் கூறியுள்ளார். பகலில் ஷிப்பிங் கம்பெனியில் கார் டிரைவராகவும் இரவில் கொள்ளையனாகவும் செயல்பட்டு தமிழகம் முழுவதும் கொள்ளையில் ஈடுபட்ட வாலிபர் கைது செய்யப்பட்டு 96 கிராம் தங்க நகைகள் மற்றும் 465 கிராம் வெள்ளிப் பொருட்கள் உள்ளிட்டவை மீட்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகரில் அண்மை காலமாக பூட்டி கிடக்கும் வீடுகள் கண்டறியப்பட்டு அவற்றில் கொள்ளை நடப்பது தொடர்கதையாக இருந்து வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையின் போது மில்லர்புரம் பகுதியில் சிசிடிவி, பென்டிரைவ் ஆகியவற்றை திருடிக் கொண்டு சென்றபோது தனிப்படை போலீசாரிடம் ஒருவர் சிக்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தூத்துக்குடி ரகுமத்துல்லாபுரத்தை சேர்ந்த மொய்தீன் என்பதும், அவர் தூத்துக்குடி மில்லர்புரத்தில் செயல்பட்டு வரும் ஷிப்பிங் கம்பெனியில் டிரைவராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் மொய்தீன் பகலில் டிரைவராக வேலைக்கு செல்லும் பொழுது பூட்டி கிடக்கும் வீடுகளை நோட்டமிடுவதும், இரவில் வீடுகளுக்கு சென்று கொள்ளையடிப்பதையும் தொடர்கதையாக கொண்டுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் பல்வேறு வீடுகளில் தங்க நகைகளை திருடியதையும் ஒப்புக்கொண்டுள்ளார். இதன் அடிப்படையில் அவர் திருடிய சுமார் 96 கிராம் தங்கப் பொருட்களையும் 465 கிராம் வெள்ளிப் பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்து மொய்தீனை கைது செய்தனர். இவர் மீது திருச்சி, வேலூர், கோவை மற்றும் கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10 வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.